ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு 12 சாப்டர் இருக்குது. இதுல டாப் 5 சாப்டர்ஸ், அதாவது அதிகமா 2 5 மார்க் கேட்குற சாப்டர்ஸ் எது எதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் டோட்டலா 12 சாப்டர் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 6 சாப்டர் இருக்கு, செகண்ட் வால்யூம்ல 6 சாப்டர் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுல அதிகமா 2 5 மார்க் கேட்குறாங்க. எந்தெந்த சாப்டர்ல கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல பெரும்பாலும் ஒவ்வொரு 5 மார்க் தான் கேட்குறாங்க. அதனால அது ஒவ்வொரு 5 மார்க் கேட்பாங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 5th சாப்டர்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கொஸ்டின்ஸ்லயும் 2 5 மார்க் கேட்கறாங்க, சரிங்களா? அப்புறம் 6th சாப்டர் அதுலயும் 2 5 மார்க் கேட்கறாங்க. அப்புறம் 7th சாப்டர் இதுலயும் 2 5 மார்க் கேட்கறாங்க. ஒரு 8th சாப்டர்ல ஒரு 5 மார்க் கேட்கறாங்க, ஒவ்வொரு டைம் கேட்காம கூட விட்டுறாங்க. நெக்ஸ்ட் 9th சாப்டர்லயும் 2 5 மார்க் கேட்கறாங்க பெரும்பாலும். அப்புறம் 10th சாப்டர்லயும் 2 5 மார்க் கேட்கறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 5th 6th 7th 9th 10th பாருங்க, நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 5 சாப்டர்ல இருந்தும் பெரும்பாலும் 2 5 மார்க் கேட்கறாங்க, சரிங்களா? இப்போ பெரும்பாலும் இந்த 8th சாப்டர்ல அவ்வளவா கொஸ்டின்ஸ் 5 மார்க்ல என்னைக்காவது ஒரு 5 மார்க் தான் கேட்கறாங்க. சப்போஸ் கேட்காம கூட விட்டுருக்காங்க ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாம்ல, சரிங்களா? 11th 12th இதுல எல்லாம் ஒவ்வொரு 5 மார்க் கேட்கறாங்க. நம்ம மொத்தம் 14 5 மார்க் கேட்பாங்க. நம்ம 8th சாய்ஸ் தான் 7 5 மார்க் எழுதணும், 2 5 மார்க் கேட்பாங்க, அதுல இருந்து 1 எழுதணும், சரிங்களா? மொத்தம் 14ல. இப்ப பாருங்க, இந்த 5th சாப்டர்ல என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அதுதான் கேட்பாங்க. அந்த சம் ஒரு சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பேரபோலா, எலிப்ஸ், அப்புறம் ஹைப்பர்போலா, இதுல இருந்தெல்லாம் இந்த போக்கஸ் கண்டுபிடிக்கிறது, வெர்டிசஸ் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, லென்த் ஆஃப் லேடர் செட் கண்டுபிடிக்கிறது, இதுல இருந்து ஏதாவது ஒரு 5 மார்க் கேட்கலாம், சரிங்களா? இது ஒரு வாய்ப்பு இந்த 5th சாப்டர்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராக்டிகல் சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. 5.5ல ப்ராக்டிகல் சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த ப்ராக்டிகல் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இந்த 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 6th சாப்டர். 6th சாப்டர்ல என்ன கணக்கு பெரும்பாலும் கேட்பாங்க? காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, அப்புறம் சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா, சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா. இந்த கணக்கு, இந்த 4 கணக்குல இருந்து பெரும்பாலும் ஒரு சம் எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயுமே வந்துருது. அதை விட்டாங்கன்னா 6.7 எக்ஸசைஸ் 6.7ல find the parametric form of vector equation and non-parametric form of vector equation, அப்புறம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதுல இருந்து ஏதாவது ஒரு 5 மார்க் கேட்கறாங்க, சரிங்களா? அதான் 6th சாப்டருடைய இம்பார்ட்டன்ஸ். 6th சாப்டர் 5th சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்லாம் எது எதுன்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்க போய் பாருங்க. எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. நெக்ஸ்ட் 7th சாப்டர், இதுதான் டிஃபரன்சியேஷன் சாப்டர், செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல என்ன சார் கேட்பாங்க நிறைய அப்படின்னா 7.1 7.2 இந்த 2 எக்ஸசைஸ்ல இருந்து பெரும்பாலும் ஒரு 5 மார்க் கேட்கறாங்க. அதை விட்டாங்கன்னா சார் வேற எங்க கேட்கலாம்? அப்புறம் இந்த 7.8ல அதை பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் சம்ஸ் நிறைய இருக்கு. அதுல 7.8ல அந்த ப்ராக்டிகல் சம்ஸ்லாம் நம்ம பாத்துக்கணும், சரிங்களா? அந்த ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் வரைவாங்க, அது வந்து ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அந்த மேக்சிமா மினிமா அந்த மாதிரி கணக்கெல்லாம் இந்த ப்ராக்டிகல் சம்ஸ்லாம் இந்த 7th சாப்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் விட்டோம்னா நம்ம மெக்லாரின் சீரிஸ் பார்க்கலாம். அப்புறம் லிமிட்ஸ் சம், அதுவும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், சரிங்களா? 7th சாப்டர் இம்பார்ட்டன்ட் என்னென்ன 5 மார்க்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. நெக்ஸ்ட் 9th சாப்டர். 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்ல என்ன சார் கேட்பாங்க? ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 மார்க்கும், அப்புறம் கடைசி 2 எக்ஸசைஸ் என்னங்க சார் 9.8 அங்க போயிடுறோம். ஃபைண்ட் தி ஏரியா அப்படின்னு கணக்கு. இப்போ ஏரியா யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஏரியா சம்ஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏரியாவுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிப்போம். ஏரியா வால்யூம் இது ரெண்டுத்துல இருந்து பெரும்பாலும் ஏரியாவில இருந்து தான் கேட்கறாங்க எல்லா 5 மார்க்குமே, சரிங்களா? அதுதான் அந்த 9th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அந்த ஏரியா அப்படின்ற இதே எக்ஸசைஸே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 9th சாப்டர்ல. 10th சாப்டர்ல 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதுல இருந்து ஒன்னும் 10.8 ப்ராக்டிகல் சம். 10.8ல ப்ராக்டிகல் சம்ஸ் நிறைய இருக்கும். ஃபேக்டீரியா சம், அப்புறம் டி மைனஸ் எஸ் யூஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து மைனஸ் பண்ணி போடும் பார்த்தீங்களா, டி மைனஸ் சரௌண்டிங் டெம்பரேச்சர், அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் அந்த 10.8 எக்ஸசைஸே இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 12 சாப்டர் இருக்கு. 12 சாப்டர்லயும் ஒவ்வொரு 5 மார்க் கேட்டா கூட மீதி 2 5 மார்க் ஏதாவது ஒரு சாப்டர்ல இருந்து 2 5 மார்க் கேட்கணும். ஏதாவது ஒரு 2 5 மார்க், அப்பதான் 14 வரும். அந்த 2 5 மார்க் எதுல சார் கேட்கலாம்னா 5 6 7 9 10 இந்த 5ல இருந்து தான் பெரும்பாலும் கேட்டிருக்காங்க. 99% இப்படிதான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்ப இந்த 5 சாப்டரும் நம்ம தரவு பண்ணிட்டோம்னா
நம்ம 7 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 5வது சாப்டர், 6வது சாப்டர், 7வது சாப்டர், அப்புறம் 9th சாப்டர், அப்புறம் 10th சாப்டர். இந்த 5 சாப்டரையும் நல்லா இம்பார்ட்டண்டாக படிங்க. அப்போதான் 7 × 7 சரிங்களா? சரி, அப்போதான் நம்ம 7 × 5 35 மார்க் அந்த 5 மார்க்ல எடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட், எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நல்லா படிங்க. நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.